உறவுகளுக்கு வணக்கம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு குடும்பத்த எடுத்துக்கொண்டோம்னா, அதில வந்து கட்டாயமா கணவன், மனைவி, பிள்ளைகள் இப்படி இருப்பாங்க. இப்ப நாம வந்து நெறைய கஷ்டப்படுறோம், நெறைய உழைக்கிறோம். ஏன் வெளிநாட்டுக்கு கூட வந்து உழைக்கிறோம். என்ன காரணம்னு கேட்டா, எங்களோட குழந்தைகள வந்து நம்ம சரியான முறையில வளர்க்கணும். அதுகளுக்கு சாப்பாடு குடுக்கணும், உடுப்பு குடுக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், சமூகத்த நல்ல பிள்ளையா வாழ வைக்கணும். இப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோரும் ஓடிட்டுருக்குறாங்க. அந்த மாரிக்கு எண்ணத்தோட பயணிச்சு, நெறைய பிள்ளைகள் இன்னைக்கும் எங்கட சமூகத்தில உருவாக்கியிருக்கிறாங்க. அது பாடசாலை முதல் பல்கலைக்கழகம் வந்து அதையும் தாண்டி மிகப்பெரிய துறையில கூட எங்களோட பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மைக்குமே பெருமைப்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு விடயம் தான். இப்போ வந்து நாம வந்து பெற்றோர் அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து குழந்தைகள கட்டாயமாக நாம பெற்றெடுத்த குழந்தைகள நாம தான் அதுகளுக்கு எல்லா விதமான அது கல்வியா இருக்கலாம், பாதுகாப்பா இருக்கலாம். அதையும் தாண்டி அவங்களோட முக்கியமான தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ண வேண்டிய இடத்துல தாய், தந்தைங்கிற 2 பேரும் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம வந்து அந்த நேரத்துல வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு சகல தேவைகளையும் சரியான முறையில பூர்த்தி பண்ணணும். காரணம், நம்ம அந்த குழந்தைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் தான் எங்களோட தங்கியிருக்க போறாங்க. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 18, 19 வயது தான். அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க ஏதோ ஒரு வகையில வேலைக்கு போயிருவாங்க. வீட்ட விட்டு வெளியில போயிட்டு வேலைக்கு போயிருவாங்க. அதுக்கு பிறகு நாங்க வந்து அதுகளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி குடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. ஒரு நேரம் சாப்பாடு குடுக்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்காது. இல்லாட்டி அதுகளோட தேவைகளுக்கு நம்ம காசு குடுக்கணுங்கிற அவசியம் இருக்காது. எங்க சுத்தியும் அவங்க வந்து கூடுமான வரைக்கும் அவங்களோட அத்தியாவசிய தேவைகளுக்கு சரி, ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு சரி அவங்க காசு தேடிக்கிற அளவுல பிள்ளைகள் வளர்ந்து வந்துடுறாங்க. இது 20 வயசுக்கு பிறகு. அப்ப அந்த 20 அதுக்கு பிறகு நாம வந்து எதை செய்யணும், தேடி தேடி பார்க்கணும். அதாவது முக்கியமா அவங்களோட தேவைகள வந்து நம்ம பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற இடத்துல நாம இல்ல. இப்ப அப்படி இருக்கும்போது, நாம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வயதுலேருந்து ஒரு 18, 20 வரைக்கும் இருக்க போறாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அவ்வளத்தையும் அதுக்குள்ள நம்ம செஞ்சுக்கிட்டு நல்லது. அதுக்கு பிறகு பிள்ளைகள் பெரியாகின பிறகு நம்ம எதையும் செய்யணும்னு கவலைப்படவும் தேவையில்ல. ஆனா அந்த டைம்ல ஐயோ! நம்ம சரியா பார்த்துருக்கலையே, இப்ப பார்க்கக்கூடிய வசதி இல்லையே, அடி பார்க்கக்கூடிய வயசெல்லாம் கடந்து போயிருச்சு நம்ம யோசிக்கக்கூடிய நிறைய டைம் இருக்குது. அப்ப அதனால கூடுமான வரைக்கும் குழந்தைகளா இருக்கும்போது அதுகளுக்கான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் அதையும் தாண்டி கொடுக்க வேண்டியது முக்கியமா கல்வி, நல்ல பழக்கவழக்கங்கள் இந்த மாரி விஷயங்கள அதுக குழந்தையா இருக்கும்போதே தொடர்ந்து கொடுத்துருந்தா பிள்ளைங்க நல்ல பிள்ளையா இருப்பாங்க. அதுவும் அம்மா, அப்பாவோட தங்கியிருக்க வேண்டிய குழந்தை அதாவது அம்மா, அப்பாவோட ஒரு குழந்தை தங்கியிருக்கும். அது குறிப்பிட்ட காலம் மட்டும் தான். 1 தொடக்கம் ஒரு 20 வயசு வரைக்கும் பிறகு தான். அதுக்கு பிறகு அவங்க வந்து அவங்கள பார்த்துட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சுமையா கூட இருக்காது. ஏன்னா இன்னைக்கு நெறைய பேர் வந்து எனக்கு சரியான கஷ்டம், எனக்கு பிள்ளைய வளர்க்க முடியல, எனக்கு படிக்க வைக்க முடியல, எனக்கு சாப்பாடு குடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே புள்ளைகள வேலைக்கு அனுப்பிடுறாங்க. இல்லாட்டி படிக்க வைக்க முடியலன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில புள்ளைகள் வந்து எங்களுக்கு சுமையா இருக்கிறாங்க. சுமைய குறைக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு வகையில வேற வழியில அவங்க ரெடி ஆகிர்றாங்க. அப்ப அந்த மாரி இருக்கும்போது கூடுமான வரைக்கும் குழந்தைகளோட ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமைகள சரியான முறையில செய்துக்கிட்டா நல்லாயிருக்கும். அதேபோல அவங்களோட எதிர்காலமும் சிறப்பா அமையும். நாமளும் நல்லா நிம்மதியா இருக்கலாம்னு நெனைக்கிறேன். நன்றி உறவுகளே!